அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒவ்வொரு ஆண்டும் ட்ரஸ்ட் எக்ஸாம் எனப்படும் ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அதாவது ஊரக திறனாய்வு தேர்வு என்ற தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான ஊரக திறனாய்வு தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற 2024ஆம் ஆண்டிற்கான ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் ட்ரஸ்ட் எக்ஸாம், அதாவது ஊரக திறனாய்வு தேர்வுக்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற பேஜ்ல இந்த பேஜ்ல நீங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ட்ரஸ்ட் டிசம்பர் 2024, அதாவது ட்ரஸ்ட் எக்ஸாம் 2024 blank ஃபார்ம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இரண்டாவதாக ட்ரஸ்ட் எக்ஸாம் டிசம்பர் 2024 இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 ஊரக திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் எக்ஸாம் டிசம்பர் 2024 தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவுரைகள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. 2024-2025 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 2024 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ள ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது. அரசு ஆணை டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஊரக பகுதிகளில், அதாவது கிராமப்புற பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2024-2025 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் இத்திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ளது என்பதற்கு வருவாய் துறையினரிடமிருந்து வருமான சான்று பெற்று அளித்தல் வேண்டும். தேர்விற்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தேர்விற்கான கட்டணம் ரூபாய் 5, சேவை கட்டணம் ரூபாய் 5 என மொத்தம் 10 ரூபாயினை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பணமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்விற்கு விண்ணப்பிக்க 12/11/2024 முதல் 20/11/2024 வரை கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வர்களுக்கு, அதாவது 50 மாணவியர்கள் பிளஸ் 50 மாணவர்கள் என 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு படிப்பு உதவித்தொகை ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படும். முக்கியமாக ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் இந்த ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க இயலாது. இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே ஊரக பகுதிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் இந்த ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்காக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ட்ரஸ்ட் எக்ஸாம் 2024 டிசம்பர் blank ஃபார்ம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர் திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் எக்ஸாம் 2024-25 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பதாரரது பெயர் எழுத வேண்டும். அப்புறம் கல்வியல் மேலாண்மை தகவல் முறைமை எண், அதாவது எமிக்ஸ் நம்பர், உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் பாலினம் எழுத வேண்டும். பிறந்த தேதி, தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு எழுதும் மொழி தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது மொழியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெற்றோரின் அலைபேசி எண் எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க, பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உறுதிமொழி. மேற்காண் விவரங்கள் யாவும் உண்மை என்றும் எனது ஆண்டு வருமானம் ரூபாய் 1 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளது எனவும் சான்றளிக்கிறேன். வருவாய் துறையினரிடமிருந்து பெற்ற வருவாய் சான்றினை இத்துடன் இணைத்துள்ளேன். அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதை ரீட் பண்ணி பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கையொப்பமிட வேண்டும். கிளைய தலைமை ஆசிரியர்
உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் கையொப்பமிட்டு முத்திரை செய்து இந்த விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். ஆகவே 2024-2025 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள், ஊரக பகுதிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முடியும் வரை ஆண்டிற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.